தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு சாதாரண பொருள் நம்ம வாங்கணும்னா கூட பல பிராண்ட்ஸை நம்ம ஆராய்ஞ்சு எது பெஸ்ட்டுன்னு தான் நம்ம வாங்குறோம். அதே போல தான் தமிழக அரசியலில் பல பிராண்ட்ஸ் இருக்கிறது. இப்போ புதுசாக ஒரு பிராண்ட் வந்திருக்கிறது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் திரு நடிகர் விஜய் அவர்கள் துவங்கியது. அதை பற்றி தான் நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸ்வாட் அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். நான் நடிகர் விஜயோட ரசிகர்கள் இல்லை. நான் எந்த படத்தையும் அவரோட படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ அரசியல்னு வரும்போது அவரோட வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. அனைத்து மக்களும் ஒரு ஒன்றிணைந்து ஒரு பக்கமாக நம்ம ஓட்டு அந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு பலமாக இருக்குது. இப்போ அவரோட பலத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பலமே மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொல்லெனும் சொல். இதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ எஸ்ஏசி அவர்கள் விஜயை உருவாக்கியிருக்காரு. எஸ்ஏசியோட படங்கள்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் அதுக்கு எதிராக தான் இது இருக்கும். இப்போ விஜய் அவர் ஆரம்பத்திலிருந்தே அதுக்காக தான் தயார் பண்ணியிருக்காரு. நம்ம எப்படி சொல்றோம்னா, இப்போ விஜயகாந்த் கூட நடிக்க வச்சு அவரை பிரபலப்படுத்துறதா இருக்கட்டும், அல்லது தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அதை ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எஸ்ஐசி அவர்களுக்கு ஒரு பங்கு, மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அடித்தளம் போட்டது திரு எஸ்ஐசி அவர்கள் தான். இப்போ ஆரம்பத்துல இருந்தே குழந்தைய சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா, நேர்மை அந்த மாதிரினா பிற்பாடு கூட அவங்கள நம்ம மாற்றவே முடியாது. அந்த விதத்துல விஜய் அவர்களை நம்பலாம். அடுத்த பலம் நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர் பட்டாளம். எந்த சின்ன விஷயத்தினா கூட அவங்க உலக அளவில் ட்ரெண்ட் பண்றாங்க. ட்விட்டர்ல நிறைய நட்பணிகள் நடக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்வழிப்படுத்தினா, ஒரு ஒருங்கிணைத்தோம்னா வெற்றி இன்னும் சாத்தியப்படுமே. அவர்கள் ரசிகர் மட்டும் இல்லை. இப்ப என்ன போல அவரோட படங்களை பார்த்தது இல்லை. இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது சில பேர்த்துக்கு அவர் மேல ஒரு நன்மதிப்பு வரும், அவர் மேல ஒரு மரியாதை வரும். அவர்களையும் கூட்டு சேர்ந்து நடத்த முடியும் இந்த கட்சியை. இப்ப மூன்றாவது பாயிண்ட் இப்ப விஜய் அவர்கள் எந்த மேடையில பார்த்தீங்கன்னாலும் அவர் ஒரு பந்தாவா அப்படிலாம் பேச மாட்டாரு. ஒரு அடக்கமா அவருக்கு புரியுறது என்றுதான் நாம் நம்ப வேண்டும். எப்படின்னா, நம்ம இங்க வந்திருக்கிற நிலை மக்களால அப்படின்னு அவருக்கு புரியுது. அந்த நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி அடக்கமாக நீங்கள் பேசுனீங்கன்னாவே நிறைய மக்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ சேருங்க, எங்கள் கட்சியில் சேருங்கன்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சாரு. ஒரு ப்ளீஸ்னு ஒரு இன்க்ளூட் பண்ணிட்டார் கடைசியில். அதெல்லாமே ஒரு இணக்கமாக மக்களை ஆக்கிறதுக்கு ஒரு வழிவகை தான். இன்னொரு விஷயம், இப்போ அனுதாப வேலைன்னு ஒன்று உருவாகும். இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகர் அனைத்தையும் வேண்டாம், நான் இத்தனை படங்கள் தான் பண்ணிடுவேன், இன்னும் 2-3 ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் வாக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லி இங்கே அரசியலுக்குள்ளே தமிழக மக்களுக்காக வராருன்னா அது நிறைய மக்களிடையே அது ஒரு பெயரை உண்டாக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்களும் வந்தார். அவர் நீடித்து நின்றார். அவரால் முடிந்த அளவுக்கு நின்றார். ஆனால் அவரால் சில துரோகங்கள்னாலையும் சில தப்பான முடிவுகள்னாலையும் அவர் வீழ்ந்து விட்டார். இப்போ அந்த அனுதாபாலை இப்போ நிறைய மக்கள் நினைப்பாங்க, நம்ம விஜயகாந்த் இறக்கும் போது தான் ஐயோ அவருக்கு நம்ம கூட நின்றுக்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் மாறினார்கள். அந்த மாறினவர்கள்லாம் இப்போ விஜய்க்கு ஆதரவா வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமோ, இவரையும் நம்ம விஜயகாந்த் போல ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட விஜய்க்கு ஆதரவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் நிறைய விஜய் கூட கூட்டணி அமைக்கணும்னு இருக்காங்க. ஆனால் இது ஒரு பலம் தான் விஜய்க்கு. அதே அவர் கூட்டணிக்கு போய்விட்டால் அது ஒரு பலவீனமாக போயிடும். ஏன்னா உங்களோட தன் நிச்சயான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போயிடும். நீங்கள் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களோட வெற்றினா நானும் தான் அதுக்கு காரணம்னு அவங்க கொண்டாட வேண்டியதாக போயிடும். அதனால இப்போதைக்கு அரசியல் கூட்டணி என்பது பலவீனமாக தான் இருக்கும், பலமாக இருக்காது. ஒரு வீடியோவில் நான் சமீப காலத்தில் பார்த்தேன். விஜய் ஒரு மேடையிலேயே சொல்கிறாரு, இந்த சாங் ரிலீஸ் மேடையில் சொல்கிறாரு, மக்கள் உங்கள் பணம் தான் எனக்கு வந்திருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் நம்ம டிக்கெட் வாங்குறதுனால தான் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கிறாங்க. நிறையா சினிமா துறையே இயங்குது. அதை அவர் உணர்ந்து இது உங்கள் பணம் தான், நான் ₹1 வாங்கினா கூட அது உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நம்பகத்தன்மையாக தான் இருக்கிறது. இதுவரையிலும் விஜய் தனிநபர் விமர்சனத்தில் இறங்கவே கிடையாது. இது ஒரு நல்ல பாணி தான். இப்போ நீங்கள் தனியாக போய் யாரையாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா அவங்க திரும்ப உங்களை பண்ணுவாங்க. திரும்ப இது ஈகோ கிளாஷ் ஆகும். இது அவர் ரசிகர்களுக்கும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் யாராவது உங்கள் மேலே யாராவது கோபமாக திட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போகிறத பாருங்கள். இப்போ பலவீனம்னு பார்த்தீங்கன்னா, எதை நம்ம பலமாக இது பண்ணமோ ரசிகர் பட்டாளம், அதே தான் பலவீனமும் கூட. இப்போ அவங்கள ஒழுங்குமுறைப்படுத்தாமல் நம்ம வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது.
ஒரு சாதாரண மனிதர்களுக்கு ஒரு விஜய் ரசிகர்கள் பார்த்தா அவங்க வந்து ஒரு மதிப்பு தான் வரணுமே தவிர எவன்டா இவன் அப்படின்னு நம்ம வந்துடக்கூடாது. எனக்கே நிறைய முறை நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். அது விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு காப்பு அணைஞ்சிக்கிட்டு தளபதி தலைன்னு வச்சுக்கிட்டு பைக்கில் ரேஸ் பண்ணுறது அல்லது கூச்சல் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் நம்ம அரசியல்னு வரும்போது ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்க அதே ரசிகர்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு சேகரிக்கும் போக போறாங்க. அப்ப அவங்கள பார்த்தோம்னாவே மக்கள் வந்து முன் வந்து ஓகே இவங்க வந்து கொஞ்சம் டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் போடணும். இவன் கையில ஓட்டை கொடுத்துட்டு இவன் என்ன பண்ண போறானோ அப்புறமே அப்படின்னு நம்ம அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது மக்களை. இது வந்து நீங்க அன்பா கூட பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து ஒரு வெறியா இருக்காங்க ரசிகர்கள். இப்போ ஒரு ரீசெண்டா நடந்த அந்த அதிக மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள்லாம் உங்களுக்கு பரிசளித்தீங்க. அப்போ கூட ஒரு வார்த்தைக்கு கூட அவ்வளோ கூச்சல் தான் போட்டாங்க. அது அன்பாக தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இப்போ ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை வரணும்னா இதை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். இப்போ இரண்டாவது, விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆலோசகர்கள் வந்து சரியா ஆலோசிக்காம தான் நிறைய விஷயத்த பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த சிஏஏன்னு ஒரு இது வந்துச்சு, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து வந்த உடனேயே ஒரு அரை பக்கத்து அறிக்கை ரொம்ப ஒரு மேலோட்டமா ஒரு ஷேலோவா இருந்துச்சு அந்த அறிக்கையே. இங்க வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு சொல்லி. இது சிஏஏனா ஃபர்ஸ்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது நம்மளுக்கு தெரியல. 2012 இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது பார்லிமெண்ட்ல நிலவை கொண்டிருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இது காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தது. இது வந்து இந்தியர்களை பாதிக்காது. வெளியிருந்து வர நான் முஸ்லிம்ஸ் மற்ற ரிலீஜனுக்கு வந்து அவங்க கொடுமை தான் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியா வந்தால் ஈஸியாக சிட்டிசன் கிடைக்கிறதுக்கு தான் இந்த சிஏ. இது 2012 இருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கரண்ட் என்டிஏ கவர்மெண்ட். அவ்வளோதானே தவிர இதில் ஒரு பாதிப்பும் கிடையாது இந்தியர்கள். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுமோ, அந்த ஃபோமோன்னு இருக்குது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த பயத்தினால நம்ம ஒரு அறிக்கையை பண்ணோம்னா அது வந்து அது கேலி கூத்தாக தான் போயிடுச்சு. நிறைய விமர்சனம் இருந்தது. அதே போல தான் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காங்க நீட்டுக்கு எதிராக பேசுறீங்க. பட் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீட் இல்லாத போது அதே மேல்தட்டு மக்கள் பணம் படைத்தவர்கள் தான் கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் மருத்துவர்கள் ஆனார்கள். இப்பயுமே அது வந்து ஜஸ்ட் முதல்ல ஸ்டேட் சிலபஸாக இருந்துச்சு, இப்போ என்சிஆர்டி சிலபஸாக இருக்கு. அவ்வளவே தான் வித்தியாசமே தவிர இதில் ஒன்றும் பெருசாக தேர்வில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் வந்து கோச்சிங் பண்ணி, அதாவது அரசு மாணவர்களையும் நல்லா கோச் பண்ணி நம்ம நீட்டுக்கு தயார்படுத்தணும்னு அந்த மாதிரி மும்முரமாக இருக்கணுமே தவிர அந்த எக்ஸாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அதுக்கு மாற்று என்ன இருக்குது உங்களுக்கு? அதை நீங்கள் முன்வைக்கணும் இல்லை. நீட்டுக்கு மாற்று என்ன? அது வந்து அது ஒரு ஓட்டை இல்லாத மாற்றா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டை பற்றி பேசுகிறோம், அதே டிஎன்பிசி பற்றி பேசிருக்கீங்களா? டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களோட கொடுமையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உயிரை கொடுத்து படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கடைசியில் ஏதோ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி இங்கே கோச்சிங் சென்டர் அங்கே கோச்சிங், அவங்களாம் பணத்தை கொடுத்து குரூப் 2க்கு, சாதாரண குரூப் 2க்கு அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சு ஈஸியாக குரூப் 2க்குள்ள போயிடுவாங்க. இது குரூப் 2க்கே எப்படின்னா, குரூப் 1லாம் யோசிச்சு பாருங்க, இன்டர்வியூவில் பணம் நிறைய விளையாடுதுன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அதில் ஃபீல்டில் இருந்ததுனால நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். நிறைய பாதிக்கப்பட்ட மாணவர்கள் டிஎன்பிசியை பேசலாமே, டிஎன்பிசியை நேர்மைப்படுத்தணும்னு வந்த விவரங்கள்லாம் மாற்றிட்டுங்க, அரசியல்வாதிகள் மாற்றிட்டாங்க. ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிசியில் ஒரு மெம்பர் ஆகணும்னா 2.5 கோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த 2.5 கோடி எவ்வளோ, ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்களா? அந்த 3-4 வருஷத்துக்குள்ள அவங்க 2.5 கோடி சம்பாதிப்பாங்க. அதை விட பன்மடங்கு சம்பாதிப்பாங்க. அதுதான் உண்மையான நிதர்சன உண்மை. இதையெல்லாம் பேசாம ஜஸ்ட் நீட்டுக்கு அகைன்ஸ்டா பேசி ஒரு பயனும் இல்லை. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுல தமிழர்கள் யாராவது பாஸ் பண்ணி போறாங்களா? ரொம்ப விரலுட்டு எண்ணியக்கூடியதுதான். 10,000-15,000 வேகன்சி வரும், ஆனா விரலுட்டு எண்ணியக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனோட டஃப்னஸ் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, பீகார் உத்தரப்பிரதேசலாம் நம்ம சொல்கிறோம் அவங்களாம் ஏமாற்றி வராங்கட்டு. அப்படி கிடையாது. அவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு உயிரை கொடுத்து படிப்பான். இங்கே நம்ம வந்து பிழைப்பு வந்து ஈஸியாக நடந்துருது. தமிழகத்தில் பிழைப்பு வந்து இளைஞர்களுக்கு ஈஸியாக நடந்துருது. அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, அல்லது ஏதோ ஒரு வேலையை செஞ்சால் ஒரு 10,000 ரூபா வருது, அதனால் இது. ஆனால் பீகார் உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க படித்தால் தான், ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கினால்தான் அவர்களுக்கு வாழ்வே. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பசிக்கு படிக்கும் போதும் அல்லது ஒரு ஹாபிக்கு படிக்கும் போதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் நிலைமை இங்க. அதனால அதை பத்தி பேசாம வெறும் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது ஒரு ஆலோசனை. நீங்க ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். உங்க ஒரு குரூப், ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே பேச வரணும். இப்போ அடுத்தது இன்னொரு நிகழ்வு என்னன்னா, இப்போ ரீசெண்டா கள்ளச்சாராய சாவுகள்
இதுல வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க, நீங்களும் வந்து பாக்குறீங்க. நம்ம புரியுது, அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஆதரவா நிக்கிறோம். ஆனா நீங்க நேர்ல வரணும்னு ஒன்றும் இது இல்லை. மக்கள் வந்து இதை எல்லாமே பொருட்படுத்த மாட்டாங்க. இப்போ லாங் ரன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 வருஷம் எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி தான். இப்போ நீங்க என்ன வந்தீங்க வரல அதெல்லாம் யாருக்குமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க போய் பார்த்தீங்க, அதனால உங்களுக்கு ஓட்டு ஏதாவது உழுவு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுக்காக நான் வந்து நீங்க அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லல. அது வந்து நீங்க உங்க உங்க கீழ்மட்ட தொண்டர்களே அவங்கள போய் இது பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்திருக்கலாம். நீங்க வந்து அங்க வந்து அந்த ஒரு இது கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னொரு இது என்ன பார்க்குறாங்கன்னா, விஜய் அவர்களை பார்த்து நீங்க வந்து அந்த காலத்துல இதெல்லாம் விமர்சனங்களா வைக்கக்கூடும். அது ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு தலைவா, அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து போய் அவங்ககிட்ட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிட்டது அதெல்லாமே மக்கள் மனதில் இருக்கும். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக் பர்சனாலிட்டி அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து தொழில் தர்மம். உங்களை நம்பி தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, ஒரு ஒரு திரைத்துறையே இயங்கி இருக்குன்னா, இப்போ நீங்க வந்து உங்க ஈகோ விட்டு போய் கேட்டதுல ஒரு தப்பும் எனக்கு தெரியலன்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா மக்கள் பெரும்பாலும் இதை நினைக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்றது, விஜய் வந்துட்டாங்க ஆனா கொள்கையே இன்னும் சொல்லல, கொள்கையே சொல்லல. என்ன கொள்கை? இவ்வளவு காலம் இருந்த அரசியல் கட்சிகள்லாம் கொள்கையோட தான் வந்தாங்க, என்ன செய்தார்கள்? ஒரு அடித்தர மக்களோட வாழ்வு முன்னேறி இருக்கா? அதனால கொள்கை எதுவும் தேவையில்லை, மக்கள் நலனே கொள்கை, இவ்வளவுதான். மக்கள் நலனுக்காக நீங்க உழைக்கிறீங்க. ஒரு ஊழலுக்கு அகைன்ஸ்டா எல்லா பக்கமும் ஊழல் லஞ்சம் இல்லாம ஒரு சமுதாயம் உருவாக்குறீங்கன்னா அதுவே ஒரு பெரிய கொள்கை தான். இன்னொரு முக்கியமான பலவீனமா நான் பார்க்கறது என்னன்னா, உறுப்பினர் சேர்க்கை. நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டீங்க, உறுப்பினர் சேர்க்க சொன்னீங்க. இப்போ நானும் நிறைய நம்மளை சார்ந்தவர்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிங்களா, அதுக்கு டிவிக்கேன்னு அனுப்பினீங்கன்னா அது உறுப்பினர் அவங்களே கூப்பிடுவாங்க, ஏதோ சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. இன்னொன்று, அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. நீங்கள் டெக்கி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக அதாவது உறுப்பினர் ஆயிருக்கலாம். ஆனால் சாமானிய மனிதன் எப்படி உறுப்பினர் ஆகும்? நீங்கள் வச்ச ரெக்வஸ்ட்லாம் மனப்பூர்வமாக நன்றாக இருந்தது. ஆனால் உறுப்பினர் சேர்க்கை என்பது இன்னும் கிராஸ் ரூட் லெவலில் நடக்கவில்லை என்றுதான் நாம் கருதுகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் 21 மாதங்கள் தான் இருக்கிறது 2026 தேர்தலுக்கு. அதற்குள் நாம் எப்படி ஒரு 2 கோடி மக்களாவது திரட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாக்குகள் தான் உங்களை அந்த சிஎம் சீட்ல அமர வைக்கும் என்பது நம் கருத்து.